சடனாக என்னை ரூஃப் மேலேருந்து யாரோ கீழே தள்ளி விட்டாங்க. அந்த இடத்துல இருந்து கிடச்ச நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஒரு குழந்தைய அவங்க அப்பா அம்மா எந்த நிலைமையில பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி கண்டிஷனில் பிரையனை அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. மேரி சிரிச்சுக்கிட்டு கையை தேய்ச்சிக்கிட்டு பிரையனோட டெட் பாடியை பார்த்துட்டு இருந்த விஷயத்த, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ சோக் சம்மன், டு தே டை? 1968 வருஷம் மே 25 3 பசங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே விளையாடலன்னு சொல்லி உள்ள போகிறாங்க. போன இடத்துல 4 வயசு குட்டி பையன் வாயில் ரத்தம் முன்னோரை தள்ளுதல் நிலையில் படுத்து கிடந்ததை பார்த்து பதறி வெளியே இருக்க ஒரு ஒர்க்கரை கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை கட்டுறாங்க. வந்தவர் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆம்புலன்ஸுக்கான தேவையே இல்லாமல் தான் இருந்திருக்கு. 3 குழந்தைங்க விளையாண்டு இருக்கும்போது மார்ட்டின் ப்ரௌனுங்கிற 4 வயசு பையனை கண்டுபிடிக்கும் போதே அந்த பையன் அந்த இடத்துல இறந்து தான் இருந்திருக்கான். போலீஸ் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது மார்ட்டினை சுற்றி சில மெடிசன்ஸ்லாம் செதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. சரி, மார்ட்டினை யாராச்சும் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போலீஸ் அந்த இடத்துல எவிடன்ஸ்லாம் கேதர் பண்ணலாம்னு சொல்லி தேடி பார்க்கும்போது போலீஸ்க்கு அந்த இடத்துல இருந்து எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. மார்ட்டினோட பாடி அட்டாப்சி பண்ண போதுமே போலீஸ்னால அவனோட பாடியிலேருந்து ஒரு கீரலை கூட கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் என்ன நினச்சாங்கன்னா, மார்ட்டின் ஒரு சின்ன பையனாக இருக்கிறதால ஆஸ்பிரின் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை சாக்லேட்டுன்னு நினச்சி எடுத்து சாப்பிட்டதால இறந்து போயிட்டான்னு சொல்லி போலீஸ் அந்த கேஸை முடிச்சிடறாங்க. இதுக்கு அடுத்த நாளே ஒரு நர்சரி ஸ்கூலில் வேலை பார்த்துருந்த ஸ்டாஃப் ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது அந்த இடமே சுக்குநூறாக இருக்கிறத பார்க்குறாங்க. புக்கு கிழிச்சு அங்கங்கே வீசி இருந்ததையும் கையால் எழுதப்பட்ட நோட்ஸ் கடந்ததையும் பார்த்ததுக்கப்புறமா அவங்க போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி அந்த நோட்ஸில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, ஐ மர்டர் ஸோ ஐ மே கம் பேக், we did murder Martin Brown, fuck you bastard. இது கூடவே அந்த இடத்துல இன்னும் 2 நோட்ஸ் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லா நோட்ஸ்லையுமே ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே கேவலமாக இருந்திருக்கு. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் அந்த நோட்ஸில் அதிகமாக இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சின்ன பசங்க நம்மளை ப்ராங்க் பண்ணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. அந்த இடத்துல இருந்து கிடச்ச நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். இது நடந்து சரியாக 2 மாதம் தள்ளி பிரையன் அப்படின்ற ஒரு 3 வயசு சின்ன பையன் வழக்கம் போல் விளையாடணுன்றதுக்காக வெளியே போகிறான். வெளியே போன பையன் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. பிரையன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு நேரம் ஆக பையன் வீட்டுக்கு வராததால் பயம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. பிரையனோட அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னும் சில குழந்தைகள்லாம் சேர்ந்து பிரையனை தேடணுன்றதுக்காக போகிறாங்க. ஒரு குழந்தைய அவங்க அப்பா அம்மா எந்த நிலைமையில பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி கண்டிஷனில் பிரையனை அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. பிரையனோட பாடியை அரைகுறையாக செடி கொடியெல்லாம் வச்சு மூடி வச்சிருந்ததை அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பிரையன் இறந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆயிருந்ததுனால அவனோட லிப்ஸ் எல்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் அவனோட பாடியில் நிறைய காயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவனோட காலில் ஏதோ ஒரு பொருளை வச்சு நிறைய தடவை குத்தி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரையனோட மூக்க மூடி அவனோட கழுத்தை நெரிச்சதால தான் அவன் இறந்து போனதா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது கூடவே அவனோட முடி வெட்டப்பட்டு இருந்ததையும் அவனோட பிறப்புறுப்பில் டேமேஜஸ் இருந்ததையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பிரையனோட வயிற்றில் எம்ன்ற எழுத்தை கஷ்டப்பட்டு கிழிச்சதா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஜேம்ஸ் டாப்சனுங்கிற ஆஃபீஸர் இந்த கேஸில் இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, பிரையனை கொலை பண்ணுன்றதுக்காக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அழுத்தம் கரெக்டாக பிரையனை கொல்ற அளவுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இதே ஒரு அடல்ட்டோ இல்லை நல்லா வளர்ந்தவங்களோ பிரையனை கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து அவனை கொண்டிருப்பாங்க. ஸோ கொலை பண்ணது ஒரு சின்ன பையனோ பொண்ணோ தான். சரி, எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி போலீஸ் தேடி பார்க்கும்போது தான் பிரையனோட டெட் பாடிக்கு பக்கத்தில் ஒரு உடஞ்சு போன கத்திரிக்கோலை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்த மார்ட்டின் ப்ரௌனை ஏன் இதே கில்லர் கொலை பண்ணிருக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் நினச்சாங்க. கண்டிப்பாக இந்த கொலைகள் எல்லாத்தையுமே சின்ன பசங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 100 டிடெக்டிவ்ஸை வச்சு 1200 குழந்தைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 2 குழந்தைங்க மேலே மட்டும் போலீஸ்க்கு டவுட் வருது. அது யாருன்னா, மேரி, நோமா. 2 பேர்த்துக்கிட்டையுமே போலீஸ் அடுத்தடுத்த நாள் கேள்வி கேட்டு வரும்போது மேரி ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்கிறான். அவள் என்ன சொன்னான்னா, நான் பார்க்கும்போது பிரையன் ஒரு 8 வயசு பையன் கூட விளையாட்டு இருந்தான். அந்த பையன் பிரையனை அடிக்கிறதையுமே நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையன் ஏதோ விழுந்து இருந்துச்சு. அந்த மாதிரி அவனோட உடம்பு ஃபுல்லாக சேராகவும் மண்ணாகவும் செடியாகவும் இருந்துச்சு. இது கூடவே அவனோட கையில் ஒரு உடஞ்சு போன சிசரை வச்சு ஒரு பூனையோட வாழை வெட்டிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். வெயிட் பிரையனோட டெட் பாடிக்கு பக்கத்தில் ஒரு பிஞ்சு போன சிசர் கடந்த மேட்டர் போலீஸை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிரையன் இறந்ததுக்கப்புறமா அந்த நியூஸை மட்டும்தான் நியூஸ் பேப்பரில் போட்டாங்களே தவிர இந்த சிசர்ஸை பற்றியெல்லாம் போலீஸ் நியூஸ் பேப்பரில் போடவே கிடையாது. ஸோ மேரியா வந்து தானாக உளறி மாட்டிக்கிட்டதால மேரி தான் அந்த கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேரி சொன்ன பாயிண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற விதமாக மேரி சொன்ன பையன் அந்த டைமில் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு ஏர்போர்ட்டில் இருந்ததா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. யார் இந்த மேரி? வெறும் 11 வயசில் இவ்வளோ கொடூரமான 2 கொலையை பண்ணுறதுக்கான காரணம் தான் என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
1957 வருஷம் எலிசபெத் அப்படிங்கிற ஒரு 17 வயசு பொண்ணுக்கு மேரி பிறக்கிறான். 17 வயசுலேயே பிறந்ததாலவோ என்னமோ மேரியை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. மேரி பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்சஸ் மேரி எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கையில் கொடுக்கும்போது டேக் திஸ் திங் அவே ஃப்ரம் மீ அப்படின்னு ரொம்ப வெறுப்போட சொன்னாங்க. மேரி அவங்க அம்மா தனியாக இருக்க டைமில் மேரியை அவங்க அம்மா பயங்கரமாக அடிப்பாங்க. அவளை கொலை பண்ணுன்றதுக்காக முதல் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இது கூடவே தூக்க மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. மேரியோட அம்மா ஒரு ப்ராஸ்டியூட்ன்றதால மேரிக்கு அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. இன்னும் சில இடங்கள்ல மேரி ப்ராஸ்டியூஷனுக்கு அவங்க அம்மா யூஸ் பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. மேரி இவ்வளவு விஷயங்களை பார்த்ததாலவோ என்னமோ மேரி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறா. அவ ஸ்கூல்ல பக்கத்து வீட்டில் இருக்க பசங்களை அடிக்கிறதுலேருந்து கழுத்து நெரிக்கிறது வரைக்கும் மேரி பண்ணியிருக்கா. மேரி திடீர்னு கோவப்படுறதாலையும் சடனா அக்ரெசிவா பிஹேவ் பண்றதாலையும் மேரி கூட எந்த பசங்களுமே சேர மாட்டாங்க, ஒரு பொண்ணை தவிர. அவளோட பேரு நோர்மா. சனிக்கிழமை 1968 வருஷம் ஒரு பையனோட தலையிலேருந்து அதிகமாக ரத்தம் வரதை பார்த்துட்டு அவன்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்னா, நான் மேரி கூட நோர்மா கூட விளையாடிட்டு இருந்தேன். சடனாக என்னை ரூஃப் மேலேருந்து யாரோ கீழே தள்ளி விட்டாங்க. ஆனால் என்னை யார் தள்ளி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு சாயந்தரமே 3 பொண்ணுகளோட கழுத்தை மேரி நெருக்கி ட்ரை பண்ணதா சொல்லி போலீஸ்க்கு ஒரு கால் வருது. போலீஸ் மேரி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மேரி எந்த விஷயத்தையுமே ஒத்துக்கல. ஆனால் நோர்மா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறான். மேரி திடீர்னு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. அங்கிருந்து ஒரு குழந்தைய பார்த்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ சோக் சம்மன் டு தே டை, அதாவது ஒருத்தவங்களோட கழுத்து நெரிச்சா அவங்க என்ன இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து கேட்டுட்டு அந்த குழந்தையோட கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சா. அந்த குழந்தையோட கழுத்து நெரிக்க அந்த குழந்தை பர்பிள் கலரில் மாற ஆரம்பிக்குது. இதே டைமில் இன்னொரு குழந்தையோட கழுத்து நெரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தை பர்பிள் ஆகும்போது இன்னொரு குழந்தைக்கும் இதே மாதிரி விஷயத்த பண்ணுறான். ஆனால் போலீஸ் மேரிக்கு வெறும் 10 வயசு தான் ஆயிருந்ததால் அவளை ஃப்ரீயாக விட்டுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மேரி கத்திரிக்கோல் மேட்ரு போலீஸ்கிட்ட உலர்னதுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சரியான ஆதாரம் இல்லாததால் மேரி அப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணல. இது நடந்து 2-3 நாளில் மேரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நார்மாவோட பேரண்ட்ஸ் போலீஸுக்கு கால் பண்ணி எங்கள் பொண்ணு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், உங்களால் நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்றாங்க. ஜேம்ஸ் டாப்சன், நான் முன்னாடி சொன்ன ஆஃபீஸர், நார்மாவை இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றதுக்காக நேரில் வராங்க. அப்போ நார்மா ரொம்பவே முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறான். மேரி பிரையனை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டா. கொலை பண்ணதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த டெட் பாடியும் காமிச்சா. அப்போது மேரி எப்படி பிரையனை கொலை பண்ணான்ற விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா, அதை அவள் எவ்வளோ என்ஜாய் பண்ணான்றதையும் என்கிட்ட சொன்னா. இதுக்கப்புறமா ஒரு ரேசர் பிளேடை காமிச்சு இதை வச்சு தான் நான் அவனோட வயிற்றில் எம்மார்க்கை வரைஞ்சேன்னு சொல்லி அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அந்த எம்மார்க்கையும் கரெக்டாக போலீஸ்க்காக வரைஞ்சு காமிச்சா. இது கூடவே அந்த பிளேடை அவள் எங்கே மறைச்சி வச்சாலோ அந்த இடத்த போய் போலீஸ்கிட்ட காமிக்கிறா. அந்த இடத்துல தான் அந்த பிளேடு வந்துருக்கு. இதை பார்த்தோன்னே போலீஸ் மேரி தான் கில்லர்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நார்மா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா பிரைனோட டெட் பாடியை ஒரு சவப்பெட்டிக்குள்ளே வச்சு அவனோட வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. அந்த இடத்துல இந்த ஜேம்ஸ் டாப்சன் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. மேரி சிரிச்சுக்கிட்டு கையை தேய்ச்சிக்கிட்டே பிரைனோட டெட் பாடியை பார்த்துட்டு இருந்த விஷயத்த ஜேம்ஸ் டாப்சன் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே மேரி இந்த ஒரு கொலையோடய நிறுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மேரி அரெஸ்ட் பண்ணுறாரு. மார்ட்டினை கொலை பண்ணதுக்கப்புறமா மேரி அவனோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டியிருக்கான். அவங்க அம்மா வந்து கதவை திறந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டே நான் மார்ட்டினை பார்க்கலாமான்னு கேட்டிருக்கான். அவங்க அம்மாவை மேரிக்கு மார்ட்டின் இறந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு சொல்லும்போது மேரி சிரிச்சுக்கிட்டே எனக்கு அவன் இறந்த விஷயம்லாம் தெரியும், மார்ட்டின் இறந்ததுக்கப்புறமா அவனோட சவப்பெட்டிக்குள்ள அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான். மேரி போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறமா பிரையனை மட்டும் நாங்கள் கொலை பண்ணல, மார்ட்டின் ப்ரௌனியுமே நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். இது கூடவே நர்சரி ஸ்கூலுக்குள்ளே பூந்து எல்லா பொருளையும் களைச்சி போட்டு நோட்ஸ் எழுதி வச்சதே நார்மா தான் சொல்லி போலீஸ்கிட்ட மாற்றி சொல்கிறான். இது எல்லாத்துக்கு அப்புறமாவும் மேரியவும் நோர்மாவையும் ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் என்னதான் நார்மாவுக்கு 13 வயசு ஆயிருந்தாலுமே அவளோட மெச்சூரிட்டி லெவல் 8லேருந்து 9 வயசு இருக்க குழந்தை அளவுக்கு இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மேரிக்கு சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மேரி நோர்மாவை மேனிப்புலேட் பண்ணி தான் அந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. இந்த கொலைக்கு நோர்மாவுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி கோர்ட் நோர்மாவை விடுவிச்சிருது. மேரி தான் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் அவளுக்கு 11 வயசு தான் ஆயிருக்குன்றதால அவளை ஜெயிலையுமே போட முடியாது. கோர்ட்டே இந்த கேஸை தடவையாக பார்க்குதுன்றதால மேரியை வச்சு என்ன பண்ணுன்ற விஷயம் கோர்ட்டுக்கு தெரியல. இதே மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவளை ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தாலுமே அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மேரி நாள் ஆபத்து இருக்குன்றதால அந்த விஷயத்தையுமே கோர்ட் பண்ணலை. மேரியை கொஞ்ச நாள் ஸ்பெஷல் யூனிட்ஸில் வச்சுட்டு அவளுக்கு 14 வயசு இருக்கும்போது ஓப்பன் பிரிசனுக்கு அவளை மாற்றுறாங்க. ஓப்பன் பிரிசனில் ஜெயில் மாதிரி அதிக செக்யூரிட்டிலாம் இருக்காது. கைதிகள் நினச்சாங்கன்னா படிக்கலாம், வேலை பார்க்கலாம், இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா மினி ஜெயில் மாதிரி. 7 வருஷத்துக்கு அப்புறமா மேரிக்கு சரியாக 23 வயசு இருக்கும்போது அவளை அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுறாங்க. மேரி வெளியே போனதுக்கப்புறமா 68 வயசில் இறந்து போகிறான். இதே மாதிரி த்ரில்லிங்கான வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வர பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள்.